வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் உங்களை மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உங்களுடைய மனநிலை தான். நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு முடிவில் நீங்கள் சுயமாக இருக்க மாட்டீர்கள். யாராவது ஒருவர் உங்க கூட இருந்து அவங்க ஒரு முடிவை மாத்துறாங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய மனமும் உடனே நம்மளும் இந்த ஒரு முடிவை மாற்றுவோம். அவங்க மாத்துறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். நம்மளும் அதனால மாற்றுவோம் அப்படின்னு உங்களுடைய மனநிலையானது மாறிவிடும். உங்களுடைய மனநிலை எப்பொழுதும் ஒரு நிலைத்தன்மையில உங்களை இருக்க விடாது. மற்றவங்க யாராவது உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏதாவது ஒன்று கூறினாங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை எங்க இருந்தாலும் சரி அவங்க அவங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய மனநிலையை மாத்திருவாங்க. இந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையானது நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நீங்க ஒரு விஷயத்துல நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருக்கணும்னு நினைத்தாலும் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு ஆசைகளையோ இல்லைன்னா உங்களுக்கு உணர்ச்சி வசப்படும்படி ஏதாவது ஒரு பேச்சு பேசினார்கள் என்றால் கூட உங்களுடைய மனநிலை உடனடியாக மாறிவிடும். இதனால என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்க முழித்து கொண்டிருப்பீங்க. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்துக்கு வேகமாக நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய முடிவுகளையும் உடனடியாக அனைவராலும் மாற்றிவிட முடியும் என்று உங்களிடம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள், அதுவும் நெருக்கமான நபர்களாக இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் அனைவருமே உணர்ந்து கொள்வாங்க. இவனுடைய மனநிலையை நம்ம எளிதாக மாற்றிடலாம், இவனை எப்படியாவது நம்ம ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் நிச்சயமாக திட்டம் வைத்து விடுவார்கள். பல நேரங்களில் திடீரென்று பிரச்சனைகள் உருவாகி உங்களை சிக்கலில் ஆழ்த்தியதற்கும் இந்த ஒரு மனநிலை தான் காரணமாக இருக்கும். நீங்க திடீரென்று மாற்றக்கூடிய அந்த ஒரு மனநிலையினால் திடீரென்று உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும். ஒரு சில இடங்களில் நன்மைகள் ஏற்படாது என்று கூற மாட்டேன். எந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு கெடுதல்களும் ஏற்படும். அதே அளவுக்கு பிரச்சனைகளும் உங்களை தேடி வந்துவிடும். எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலில் நினைப்பீங்க. இந்த மாதிரி சில இடங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு ஒரு நிலையான ஒரு மனநிலையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமாக கொண்டு செல்லும். அவசரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் இல்லைன்னா ஒரு நிமித்த ஒரு உணர்ச்சியில் நீங்கள் மாற்றிய தீர்மானங்கள் பின்னர் பெரிய கஷ்டங்களாக மாறி உங்களுடைய மனதில் தேவையில்லாத ஒரு மனதையும் சரி உங்களுடைய வாழ்க்கையும் பாதித்து கொண்டே இருக்கும். நீங்கள் கோபத்தால் யாராவது உங்களை காயப்படுத்தி இருந்தாலோ, மற்றவங்க ஏதாவது ஒரு பேச்சினால் உங்களை தவறாக பேசியிருந்தார்களோ, அவங்களுடைய பேச்சுக்காகவோ இல்லைன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கோபத்துடன் ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. ஆனால் அந்த ஒரு நிமிட கோபம், ஒரு நிமிட உணர்ச்சி, இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் நல்லாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நினச்சி நீங்களே கஷ்டப்படுவீங்க. அது உங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். இனிமேல் அவசரத்தில் எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய சில தவறான முடிவுகள் உங்களுடைய முன்னேற்றத்தை நிச்சயமாக தடை செய்துவிடும். நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைத்தாலும் நீங்கள் அவசரத்தில் எடுக்கக்கூடிய எந்த விதமான முடிவுகளாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக மட்டுமே வந்து நிற்கும். நான் இன்னும் நிதானமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு வருத்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டிருக்கும். இருந்தாலும் உங்களால் நிதானமாக இருக்க முடியாது. நிதானமாக இருக்க முடியாமல் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி சில எண்ணங்களும் சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னமும் உருவாகி கொண்டே இருக்கும். எனவே இந்த ஒரு வருத்தத்தை உங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நிதானமாக இருக்கணும். இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலமும் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா உங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரே விஷயத்துல கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைமையும் உங்களுக்குள்ள இருக்கும். திடீரென்று இந்த அளவுக்கு உங்களுக்கு முடிவுகளும் மாறுகிறதோ அதே அளவுக்கு உங்களுக்கு கவனத்தையும் ஒரே ஒரு விஷயத்துல செலுத்த முடியாது. இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளோ இல்லைன்னா உங்களிடம் யாராவது ஒரு வேலைகளை கொடுத்தால் கூட அந்த ஒரு வேலையில் உங்களால் கவனத்தை செலுத்த முடியாது. திடீரென்று நீங்கள் அதை மறந்துவிட்டு வேறு ஒரு செயலை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. தொடங்கிய காரியங்களை கூட பாதியில் நிறுத்தக்கூடிய ஒரு பழக்கம், இவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை தவறவிட்ட செய்திருக்கும். நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வாய்ப்பை எப்படி இறுதி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தணும்னு தெரியாமல் பாதியிலே அதிலிருந்து நிறுத்தக்கூடிய ஒரு பழக்கம் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கும். இதனால் யாருமே உங்களை நம்பி எந்த விதமான வேலைகளையும் கூற மாட்டாங்க. எந்த விதமான செயல்களையும் நீ செய்ய அப்படின்னு உங்களிடம் சொல்லவும் மாட்டாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் அது உங்களுடைய தவறு கிடையாது, உங்களுடைய கவனக்குறைவு. அதை நீங்கள் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொண்டால்தான் இந்த மாதிரி சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம இருக்கும். இன்னும் பல விஷயங்கள்ல ஒரே நேரத்துல நீங்க ஈடுபட முயற்சி செய்வீங்க. ஒரு விஷயத்துல நீங்க ஈடுபட்டால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். பல முயற்சிகள்ல நீங்க ஈடுபடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும்.
ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் நீங்கள் முயற்சி செய்ய ஈடுபடக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை ஒருபோதும் தேடியே கொடுக்காது. எந்த ஒன்றிலும் முழு கவனம் உங்களால் செலுத்த முடியாது. அதனால் அந்த ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருங்கள். உங்களை மட்டும் நீங்கள் நம்பி உங்களுடைய முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக வெற்றிகளை தேடி கொடுக்கும். நீங்கள் யாரையும் எளிதாக நம்புகின்ற ஒரு குணம் கொண்டதால் நல்லவரையும் கெட்டவரையும் பிரித்தறியாமல் அனைவரையும் நீங்கள் நம்பி விடுவீங்க. அப்படி நம்பி அதனால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் பெரும் ஒரு காயங்களை விட்டு கொடுத்திருக்கும். இதனால நீங்க அதுல இருந்து வெளியவும் வர முடியாது. நீங்க நம்பிக்கை குணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கை குணத்தை யார் மீது வைக்க வேண்டும் என்று தெரியாது. உங்களிடம் யாராவது உண்மையாக பேசுவது போல பேசினார்கள், அதிகமாக அன்பு காட்டினார்கள் என்றால் அவர்களை உடனே நம்பி விடுவீங்க. நம்பிவிட்டு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க கூறி விடுவீங்க. இந்த மாதிரி சில செயல்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்யவே கூடாது. குறிப்பா ஒருவர் மீது நீங்க வைத்த அதிகமான நம்பிக்கை உடைந்த போது, ஆனால் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த ஒரு நபர் இப்படியெல்லாம் செய்வாரா என்று. ஆனால் அந்த அதிகமான நம்பிக்கை உடைந்த போது இது உங்களுடைய மனநிலையை முற்றிலும் பாதித்திருக்கும். அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமலே உங்களை யோசிக்க வைத்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கும். அந்த ஒரு வீழ்ச்சியினால் நீங்கள் இன்னமும் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. இது உங்களுக்கே தெரியும். அவருக்கு நம்ம அந்த ஒரு செயலை செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்களே நினைத்து பார்ப்பீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுவரை உங்களுக்குள்ள இருந்த குழப்பங்கள் மெதுவாக நீங்கிவிடும். நீங்கி ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் கொண்டு செல்லப்படும். உங்களுடைய மனதிலும் ஒரு தெளிவானது பிறக்கும். அந்த ஒரு தெளிவினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நீங்க ஒரே ஒரு பாதையில நிலைத்திருக்கக்கூடிய ஒரு திறனை இனிமேல் பெறுவீர்கள். உங்களால ஒரு கவனத்தை ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு வேலையில மட்டும் உங்களால கவனத்தை செலுத்த முடியாது. ஆனால் இனிமேல் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உங்களால முழுமையான ஒரு கவனத்தையும் செலுத்த முடியும். இதனால உங்களுக்கு உங்களுடைய திறன் என்ன, உங்களுடைய பாதை என்ன என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய கிரகங்களின் ஆதரவு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக உங்களுடைய அதிபதி புதன் பகவான் பலம் பெறக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கு. இது உங்களுடைய கிரகங்களுடைய ஆதரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முழு சக்தியையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதிபதி புதன் பகவான் வளம் பெறுவார். வளம் பெற்று உங்களை அதிகமாக சிந்தனை செய்ய வைப்பார். என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை உங்களை சிந்திக்க வைப்பார். சிந்திக்க வைத்து உங்களுடைய பேச்சையும் தெளிவாக மாற்றுவார். இதுவரைக்கும் தேவையில்லாமல் சண்டையிடுவது போல பேசிய உங்களுடைய பேச்சை இந்த ஒரு நேரத்தில் தெளிவாக மாற்றி கொடுப்பார். முடிவெடுக்கக்கூடிய திறனையும் உங்களுக்கு கூர்மையாகவே மாற்றுவார். அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு முழுமையாக மாற்றி கொடுப்பார். இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி இவர் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகான ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். இந்த ஒரு உயரமானது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய இடத்திற்கு உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு சென்று அது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பேச்சு திறன் இனி வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக மாறும். இனி நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் தேவையில்லாமல் பேசாமல் கடினமாக கவனமாக பேசணும். யாராவது ஒரு கேள்வி கேட்டார்கள் என்றால் ஒரே ஒரு பதிலில் உங்களுடைய பதிலானது இருக்கணும். அவங்க மீண்டும் உங்களிடம் அந்த ஒரு கேள்வியை கேட்கவே கூடாது. அந்த மாதிரி சில பதில்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். எனவே உங்களுடைய பேச்சு தான் இனிமேல் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக்கொண்டு நடக்க வேண்டும். அதனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க, எப்படி நிலைத்தன்மையுடன் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியையும் தேடி கொடுக்கும். நீங்கள் தொடங்கிய காரியங்களை முடிக்கக்கூடிய ஒரு உறுதி உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். ஏதாவது ஒன்று தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை இறுதி வரைக்கும் நீங்கள் முடியுதோ இல்லையோ ஆள் போட்டாவது அந்த ஒரு செயலை நீங்கள் முடித்து விடுங்க. முடித்தால் மட்டுமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான ஒரு வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதிலும் நீங்கள் வெற்றியையும் அடையவும் ஆரம்பிப்பீங்க. பணவரவு உங்களுக்கு மெதுவாக சீராக ஆரம்பிக்கும். அந்த பணவரவினால் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மையை உருவாக்கும். இந்த நிலைத்தன்மையை நீங்கள் நினைத்து வையுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். சரியான மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்குள்ள கிடைக்கும். அந்த வாய்ப்பின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருப்பார்கள். துணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையையும் அவர்கள் உயர்த்தியும் கொடுப்பார்கள்.
இனி செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் கூட பெரிய ஒரு பலன்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதுவரை இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள மீண்டும் உருவாகும். அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்தவும் செய்யும். நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய பழக்கம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அந்த பழக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கையினும் நல்ல ஒரு நிலைமைக்கு செல்லும். நீங்க நினைத்ததை நீங்களே நினைத்த நேரத்தில் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். கிரகங்கள் உங்களுடைய குழப்பங்களை அகற்றி சரியான பாதையை உங்களுக்கு தெளிவாக காட்டும். இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றங்களானது நடக்கும். அந்த ஒரு மாற்றங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.